அனைவருக்கும் தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு, தமிழ் மொழி, இந்த உணர்வோடு உள்ளவர்கள் தமிழர் குடியாட்சி, இப்படி தமிழ் தேசியம் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களும் தேர்தலை சந்திக்க வேண்டும். அப்போதுதான் நமது குரல் ஒலிக்கும், எதிரியோட இடம் காலியாகும். ஏன்னா இதை நான் தேர்தலில் பார்த்தேன். தமிழ் தேசியம்னா என்ன, தமிழர் குடியாட்சினா என்னன்னு மக்களுக்கு தெரியும். கீழ்த்தட்ட மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் தெரியல. இதை நான் ஒரே தேர்தலில் பார்த்தேன். என்னதான் தமிழ் தேசியம்னாலும் தமிழ் தேசியம்னா என்னங்க அப்படின்னு கேட்கிறேன். பேசுறோம், ஆனா அது வரையறுக்கப்படவில்லை. தமிழ் தேசியம்னா என்னன்னு வரையறுக்கப்படவில்லை. இது அடுத்து தமிழ் தேசியம் பேசுறவங்க தேர்தலை பார்த்து ஓடிடுறாங்க. அப்புறம் ஏன் பேசணும்? இதனால மக்கள்கிட்ட எடுப்படாம போகுது. எல்லாமே நாம தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் போட்டுக்கிட்டோம்னா திராவிட கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல 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 வெளியேற்றிவிடும். தமிழ் தேசியம் பேசுறவங்க சில பேர் திமுக தலைவர், லோக்கல் தலைவர் கூட நெருங்கிய உறவுல இருக்காங்க. இதுவும் நான் பார்த்தேன். அதுதான் தமிழ் தேசியம் பேசினா மட்டும் போதாது, அதை வரையறுக்கப்பட வேண்டும். வரையறுத்து விட்டோம், தேர்தலை சந்தித்து விட்டோம், அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.